dimensions of G, universal gravitational constant, in terms of H, Planck constant, mass, time, length. அப்போ H இந்த ஃபார்ம்ல எழுதணும். G இந்த ஃபார்ம் வச்சு HMTL இதை வச்சு G எழுதணும். சரி, ஒவ்வொருடைய டைமென்ஷன் நம்ம தெரிஞ்சிருக்கோம். டைமென்ஷன் ஆஃப் G என்ன? ஆக்சுவல் ஃபார்முலா F is equal to G into M squared by M1 M2 by L. L square. G into M1 M2 divided by R square. அப்போ G உடைய டைமென்ஷன் MLT to the power of minus 2 into L squared into இது mass M squared. அப்போ ஒரு M cancel ஆயிடுச்சு. அப்போ L cube. அப்போ G உடைய டைமென்ஷனல் ஃபார்முலா M to the power of minus 1 L cube T to the power of minus 2. G உடைய டைமென்ஷன் கிடைச்சாச்சு. இனிமே நமக்கு L அந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட் உடைய டைமென்ஷன். பிளாங்க் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா ஈக்குவல் டு ஹெச் நியூ ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஹெச் வில் பி ஈக்குவல் டு எனர்ஜி வந்து எம்எல் ஸ்கொயர் டி டு த பவர் ஆஃப் மைனஸ் 2. ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எனர்ஜி. அதான் எம்எல் டி டு த பவர் ஆஃப் மைனஸ் 2 இன்டி எல் பை ஃப்ரீக்வன்சி டி டு த பவர் ஆஃப் மைனஸ் 1. அப்போ எம் எல் ஸ்கொயர் டி டு த பவர் ஆஃப் மைனஸ் 1. இதான் பிளாங்க் கான்ஸ்டன்டோட டைமென்ஷன். மற்றதெல்லாம் வெறும் டைரக்ட். மாஸுடைய டைமென்ஷன் எம், டைமுடைய டைமென்ஷன் டி, லெங்க்த்துடைய டைமென்ஷன் எல். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஜி இருக்கு, எம் டு த பவர் ஆஃப் மைனஸ் 1 எல் கியூப் டி டு த பவர் ஆஃப் மைனஸ் 2 இருக்கு. இந்த ஈக்குவலன்ட் டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். ஹெச்சை மட்டும் எழுதிக்க. ஹெச்சோடைய டைமென்ஷன் என்ன? எம் எல் ஸ்கொயர் டி டு த பவர் ஆஃப் மைனஸ் 1. அப்போ இதுல எந்த இடத்துல எம் போட்டா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எம் வந்துடும். சி, டினாமினேட்டர்ல எம் ஸ்கொயர் போட்டுட்டேன்னா எம் மேல ஒரு எம் இருக்கு, அப்போ எம் ஸ்கொயர் அப்படின்னு கொண்டு வர்றேன். சரி, ஏன்னா இதுதான் டைமென்ஷன் ஆஃப் ஹெச். கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது ஹெச் உடைய டைமென்ஷன், இது ஸ்மால் எம் உடைய டைமென்ஷன். ஓகே, அப்போ எம் by m squared become m to the power of minus 1 ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அடுத்தது டைமை கொண்டாடுறேன். இங்க என்ன வேணும்? டைம் t ஸ்கொயர்டு வேணும். ஆனா இங்க t to the power of minus 1 இருக்கு. அப்போ அதையும் t டினாமினேட்டர்ல கொண்டாந்தா அதுவும் t to the power of minus 1 மேல ஆகி minus 2 ஆயிரும். அப்போ ரெண்டாவது டேர்ம் டைமையும் கொண்டாந்தாச்சு. கடைசியா எல் கியூப் வேணும். அப்போ எல்ல மேலேயே மல்டிப்ளை பண்ண எல் கியூப். இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ண லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ இப்போ what is this? This is the dimension of H. This is dimension of M squared. அப்ப மேல வந்துச்சுன்னா M to the power of minus 2. மாஸ் உடைய டைமென்ஷன். இது டைம் உடைய டைமென்ஷன் T to the power of minus 1. L வெறும் L இருந்தா போதும். L இதுதான் ஆன்சர். பாரு, H M to the power of minus 2 H M to the power of minus 2 T to the power of minus 1 L. இது ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுதா? G அப்படியே வச்சுக்க. G நம்ம மாற்றவே அப்படியே வச்சுக்கிட்டோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த 4 டேட்டா, இதுல நமக்கு கன்ஃபியூஷன் ஆனது பெரிய டேட்டா இது மட்டும்தான். அதை எழுதிட்டேன். இதுல எக்ஸ்ட்ரா இருக்கிறது எம் மைனஸ் 1 வேணும். இங்க எம் தான் இருக்கு. அப்ப எம் வந்து எம் ஸ்கொயர் போட்டேன்னா சிம்பிளிஃபை பண்ணு. m to the power of minus 1 left hand side right hand side equal ஆயிடுச்சா? அடுத்தது L squared இருக்கு, ஆனால் L cube வேணும். வெறும் எல்லால மல்டிப்ளை பண்ணு. டைம் டை டு த பவர் ஆஃப் minus 1 இருக்கு, இங்க minus 2 வேணும். அப்போ மறுபடியும் ஒரு டீயை கீழே போட்டு மேலே கொண்டு வா. டி டு த பவர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த டைமென்ஷன் இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைட். அப்போ அப்படியே அதெல்லாம் தனித்தனியாக எழுது. இது வந்து ஸ்மால் m ஸ்கொயர், இது ஸ்மால் t ஸ்கொயர், டைமென்ஷன் ஆஃப் டைம், இது டைமென்ஷன் ஆஃப் லெங்த். எல்லாம் எழுதியாச்சு. இது ஆன்சர். புரிஞ்சு படிங்க. ஈஸியான கொஸ்டின் தான்.